ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி வாஸ்து பார்த்து கொடுப்பீங்களா இல்லை நேரில் போய் தான் பார்க்கணுமா? ஆன்லைனில் வாஸ்து பார்த்து கொடுக்குறங்கிறது முழுக்க ஏமாற்று வேலை. வீடில் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு சொத்து எதுவுமே இல்லைன்னா நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி கட்டியிருக்க வீடை வாங்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல, வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்டர் பண்ணணுமா? இல்லை, பழைய வீட்டை வாங்கணுன்னே டைவர்ஸ் ஆனதெல்லாம் நிறைய இருக்குது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் தான். அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். குரு வாழ்க, குருவை துணை. சரி, இப்போது ஒரு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மனையாக இருக்கும்ல சார், வீட்டு மனையாக இருக்கும் போதே வாஸ்து பார்த்து தான் வாங்கணுமா, இல்லை பிளாட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாஸ்து பார்த்து வீடு கட்டணுமா சார்? எப்போவுமே நீங்கள் வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இடம். எப்போவுமே இடம், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ இடம் சரியாக இருந்தால் மட்டுமே வீடு சரியாக அமையும். நீங்கள் இடம் தப்பாக இருந்துச்சுன்னா வீடு என்னதான் வாஸ்து முறைப்படி கட்டினாலும் நிச்சயமாக தவறான பலனை தான் கொடுக்கும். அப்போது இடம் வாங்கி வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டா இடம் வாங்குறப்பே பார்க்கணும். இப்போ நிறைய இடங்கள் என்னென்னா, இடம் வாங்குறப்ப வாஸ்து முறை கூப்பிட்டா ஒரு பைசா செலவு பண்ணுறோம், வீடு கட்டுறப்ப ஒரு பைசா செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது வாழ்க்கையில் ஒரு முறை தான் நம்ம செய்ய போகிறோம். திரும்ப செய்ய போகிறீங்களா? இல்லை. வீடு கட்டுறது அன்னாடு நம்ம மாற்றி கட்ட போகிறது கிடையாது, அன்னாடு வாஸ்து முறை கூப்பிடப்பட கிடையாது. ஒரே ஒரு முறை தானே. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு அரசு கட்டி கொடுக்குற வீடாக இருந்தால் கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், கூட அட்டாச் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா இல்லாமல் வீடு கட்டுறதில்ல யாருமே. ஆமாம், ரொம்ப சாதாரணமாக. பெரிய அளவில் ஓரளவுக்கு அப்படின்னா மினிமம் 30 லட்ச ரூபா இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வாஸ்து நிபுணருக்கு நீங்கள் ஒரு சின்ன தொகை, அதுலேருந்து ஒரு 0.1% ஒரு தொகையை கொடுத்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது யோசிக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் எப்போ வீடு இடம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, ஃபஸ்ட்டு இடம் வாங்குறப்பவே நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து இடத்த வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிளான் போட்டு வீட்டை கட்டுங்க. அதுதான் மிக சிறந்ததாக இருக்கும். இப்போ சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நம்ம வீட்டு மனையுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த மாதிரி வாஸ்து பார்த்து கொடுப்பீங்களா இல்லை நேரில் போய் தான் பார்க்கணுமா சார்? ஆன்லைனில் வாஸ்து பார்த்து கொடுக்குறங்கிறது முழுக்க ஏமாற்று வேலை. அப்படி பண்ணவே முடியாது. இப்போது ஒரு வீட்டுக்கு பிளான் அனுப்பிச்சுடுன்னு சொல்லி பிளான் அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆனால் பிளான் எல்லாமே வாஸ்துபடி நம்ம மாற்றி கொடுத்துருவோம். ஆனால் அந்த இடத்துல அந்த இடம் வடக்கு பார்த்த மனையா இல்லை கிழக்கு பார்த்ததா, வடகிழக்கு திசை பார்த்ததா இடம், வடகிழக்கு பார்த்த மனையா, அது ஆண் மனையா பெண் மனையா அழிமனையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று, அந்த இடத்துல ரோடு குத்தல்கள் இருக்கா, இல்லை பக்கத்தில் கோயில் இருக்கா, ஏதாவது குளங்கள் ஏரிகள் இருக்கா, இல்லை சுடுகாடு தான் பக்கத்தில் இருக்கா, இப்படி எதுவுமே தெரியாது. வெறும் பிளானை மட்டும் அனுப்பிச்சுட்டு பிளானை மட்டும் வாஸ்துப்படி பார்த்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அதனால் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்த பார்க்கணும். அந்த இடம் ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது என்ன சார் மனையில் ஆண்மனை பெண்மனை? பொதுவாகவே கிழக்கும் மேற்கும் நீண்ட மனைகள் இருந்துச்சுன்னா அது ஆண்மனை, தெற்கும் வடக்கும் நீளமான மனைகள் இருந்தால் பெண்மனை. இது இரண்டுக்குமே இல்லாத, வடக்கும் இல்லை கிழக்கும் இல்லை, கிராஸாக இருக்குது அப்படின்னா அது அழிமனை அப்படிங்கிறோம். வடகிழக்கு திசையை பார்த்தோ தென்கிழக்கு திசையை பார்த்தோ அப்படி இருந்துச்சுன்னா அது அழிமனை. அது நீங்கள் என்னதான் வாஸ்துப்படி கொடுத்து டிகிரி படி வச்சு டிகிரி படி நம்ம வீட்டை அமைச்சு சமையல் கட்டை மாத்துறேன், இல்லை டாய்லெட் பாத்ரூம் மாத்துறேன், படிக்கட்டை மாத்துறேன்னு மாற்றி அமைச்சாலும் அழிமனைகள் 100% கெடுதல் பலனை தான் கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்காது. அதனால நீங்கள் அழிமனைகள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு சில மாற்றி பண்ணக்கூடிய நிறைய வழிகளும் இருக்குது. அதன்படி மாற்றி அமைச்சாங்கன்னா நிச்சயமான பலன் கொடுக்கும். அதனால தான் நான் எப்போவுமே ஆன்லைன் வாஸ்து கன்சல்ட்டிங் நான் பண்ணுறதே கிடையாது. நான் அவங்க கூப்பிட்டாலுமே நிறைய இடங்களில் நான் சொல்கிறது நேரடியாக பார்க்குறேன், இல்லைன்னா நீங்கள் வேறு யாராச்சும் வச்சு பார்த்துக்குங்க, பார்க்க முடியாதுன்னு நம்ம நேரடியாகவே சொல்லிடுறது. அதனால நேயர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது, தயவு செய்து இந்த ஆன்லைனில் அனுப்பிச்சி விட்றேன், இல்லை பிளானை கொண்டு வாஸ்து பார்த்துக்கிட்டு போகிறேன், பிளான் அனுப்பிச்சி விட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ணி ஏமாந்து போகிறது, நீங்கள் ஏமாறுறதும் இல்லாத உங்களோட சந்ததிகளும் ஏமாற்றாதீங்க. டோட்டலாக வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும். ஒரு வீடுங்கிறதா ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி, ஆரோக்கியம், சந்ததிகளுடைய வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது வீடு தான். வீடே இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லை. வீடில் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு சொத்து எதுவுமே இல்லைன்னா நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா
இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு வாடகை பிடிச்சிட்டு போயிடலாம், இது சரியில்லைன்னா இன்னொரு வீடு பார்த்துடலாம். ஆனால் வீடு மட்டும் தவறாக இருந்துச்சு, ஒரு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், ஒரு குடிசை மாதிரி போட்டு நீங்கள் இருந்தீங்கனாலும் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா 100% தவறான பலனை தான் கொடுக்கும். சார் இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம், இல்லை மனவாங்கி வீடு கட்ட போகிறோம், ஆல்ரெடி பூர்வீகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வாஸ்து பார்க்கலாம். ஆல்ரெடி கட்டியிருக்க வீடை வாங்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல, வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்டர் பண்ணணுமா? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. எப்போவுமே வீடு வாங்க போகிறீங்கன்னா வாஸ்துக்காரரை கூட்டி, வாஸ்து நிபுணரை அழைச்சிட்டு போயிட்டு இந்த வீடு வாங்கலாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல வீட்டை ஆல்ட்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. பிரம்மஸ்தானத்தில் சுவர் வந்துடும், அதை இடித்து ஒன்றுமே பண்ண முடியாது. இடித்து பண்ணுற அளவுக்கு அங்கே வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ரக்சரல் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. பழைய வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணாங்கன்னா வால் வச்சு வால் மேலே காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அதை நம்ம இடித்து உடைச்சோம்னா டோட்டலாக வீடு வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால வீடு வாங்குறப்பே நம்ம பார்க்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா முடியாதா. நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம், பழைய வீட்டை தாராளமாக வாங்கலாம். ஆல்ட்ரேஷன் பண்ணவே முடியாத வீட்டை வாங்கி என்ன பண்ணுவீங்க, இவன் ஒரு சுமையை சுமந்துட்டு இருப்பா, அதை அடுத்த வந்தரையில் வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க, வாங்குற வந்தரையில் சுமை ஏறிடும். அந்த மாதிரி வாங்கினவங்க நிறைய பேர் வந்து ஒன்று அந்த வீடு குறிப்பிட்ட நாட்களே ஏலம் போயிடும், இல்லை கடன் கட்ட முடியாத அந்த வீட்டை விற்று கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். பழைய வீட்டை வாங்கினோடனே டைவர்ஸ் ஆனதெல்லாம் நிறைய இருக்குது. இப்படி நிறைய இடங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால வீடு பழைய வீடு வாங்கினாலும் சரி, புதுசாக கட்டினாலும் சரி, நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வாஸ்துப்படி பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வாஸ்து பார்க்கறது ஒரு பிரச்சனைனாலும் வாஸ்து பார்க்கக்கூடிய நபரை சரியான நபரா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இல்லை, இது எப்படின்னா இப்போ தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா என்னையை நான் முன்னிறுத்தி என்னையை நான் வந்து விளம்பரப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். பட் நான் எனக்கு அதில் விருப்பம்லாம் இல்லை. என்னென்னா நீங்கள் ஒரு 10 வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறதையும் பாருங்கள், எது சரியாக இருக்குதோ அதை தேர்ந்தெடுங்க. யார் சொல்கிறது உங்களுக்கு சரியான தோணுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து யாரையுமே குறைத்து மதிப்பிடுறதோ இல்லை குறைவாக சொல்கிறதுனாலையோ யாருக்கு என்ன பயனும் இல்லை. அதனால இது வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலை பொறுத்தது. நீங்கள் நான் தான் பார்க்கணும், நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்குறேன். இன்னொருத்தர் தான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு விதி பயன் ஒன்று இருக்குல்ல. இப்போது நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு வாஸ்தே தெரியாத நம்பரை கூப்பிடணும், வாஸ்து பார்க்கணும், உங்கள் குடும்பம் கஷ்டப்படணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படி தான் அமையும். அது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பேசுவாங்க, ஆலோசனை கேட்பாங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. இல்லை ஒரு 1000 ரூபா கம்மியாக சொன்னார், அங்கே போயிட்டுன்னு போனவங்க நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி திரும்ப 1 வருஷம் கழிச்சு திரும்ப அவங்களே நம்மளை கூப்பிட்டவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப அந்த வீடு மாற்றியே அமைக்க முடியாத சூழ்நிலை போயிடுது. அப்போ கடைசி வரை காலம் முழுக்க ஒன்று அந்த வீட்டு வித்துட்டு வரணும், இல்லை அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால வாஸ்து நிபுணர்களை நல்ல டயத்துக்கு 2 முறை வந்து யோசித்து நிதானமாக, ஏன்னா வீடுங்கிறது வந்து காலகாலமாக நிற்கிறது, வீடு ஒன்று திருமணம் ஒன்று, நிதானமாக பொறுமையாக ஒரு டயத்துக்கு 4 டைம் வந்து யோசித்து முடிவெடுத்து பண்ணுறது தான் மிக மிக சிறந்தது. இப்போ வண்டி ஒன்று வாங்குகிறோம், வண்டி சரியில்லை, விற்று போட்டு வேறு வண்டி வாங்கிக்கலாம். இப்போ வீடு வாங்குறீங்க, அது கடனை வாங்கி இஎம்ஐயில் வாங்கிட்டீங்கன்னா இஎம்ஐ கட்டி முடிக்க வரைக்கும் அந்த வீட்டை பேரை மாற்றி எழுதவும் முடியாது, விற்கவும் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படி மாட்டிக்கிட்டவங்க இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து ஒரு 80% பேர் லோன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. அப்ப வீடு வந்து தவறா கட்டிட்டாங்கன்னா லோனு கட்ட முடியாது, வீட்டை விற்கவும் முடியாது. அப்ப மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த சந்ததிகளும் அப்படியே கஷ்டப்பட்டு இவங்களும் கஷ்டப்பட்டு சிரமத்திலேயே இருக்கும். அதனால வீடு கட்டுறப்ப நல்ல ஆளை வச்சு பாருங்க, ஒன்றும் பெரிய தொகை இல்லை, இதெல்லாம் ஒரே ஒரு முறை தானே செலவிட போறோம். நம்ம ஒரு வீடு புதுசா ஆரம்பிச்சு கட்டுறீங்க, வருஷம் அவரை கூப்பிட்டு வாஸ்து நிபுணரை பார்க்க போறீங்களா? இல்ல சார், இல்ல ஒருக்கா தானே. அப்போ ஒரு முறை நல்ல ஒரு நிபுணரை வச்சு பாருங்களேன், பொறுமையாக பாருங்கள். ஒரு வீடு கட்டணும்னா குறைஞ்சது 1 மாதத்துக்கு முன்னாடியே இதுக்கு பிளான் பண்ணி ஒரு நல்ல நிபுணரை வச்சு இடத்த தேர்வு செய்யணும். இடங்கள் வந்து சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது. அது வந்து சல்லி தோஷம் இருக்கிற இடமா அப்படின்னு அந்த இடம் பார்க்கணும். சல்லி தோஷம் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர்த்திட்ட பணம் நிறையா இருக்கும், இடமும் இருக்கும், ஆனால் வீடு கட்டவே முடியாது. அதற்கு காரணம் என்ன? இந்த சல்லிய தோஷம். ஒரு இடத்துல சல்லிய தோஷம் இருந்தால் அந்த இடத்துல வீடு கட்ட விடவே விடாது. எப்போ நமக்கு டைம் சரியில்லையோ அந்த இடத்துல கட்ட வச்சு நம்மளை சிரமப்படுத்தும். அது என்ன சார் சல்லிய தோஷம்னா? அதான் சல்லிய தோஷம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு இடத்துலையுமே, இப்போ பழங்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார் இறந்தாங்க அப்படின்னு தெரியாது. நிறைய இடங்களில் போர் நடந்த இடங்கள் இருக்குது, நிறைய மரணங்கள் இருந்த இடங்கள் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு நாய் இறந்து அந்த இடத்துல புதைச்சிருக்கலாம், ஒரு மனிதர் இறந்து புதைச்சிருக்கலாம், தெரியாதில்ல நமக்கு. அதுதான் சல்லிய தோஷங்கிறது. அப்போது ஒவ்வொரு செயல்கள் அந்த இடத்துல நடக்கிறப்ப அந்த இடத்துல அந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல நடத்திட்டு தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதை பதிவிடலை, இதை நான் பதிவிடாமல் கொஞ்சம் இடங்களில் தவிர்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வுக்காக இதை நான் பதிவிடுறேன், யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. என்னென்னா இப்போது அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் ஒருத்தர் ஒரு வீட்டில் இறந்துடுறாங்கன்னா அதை எரிக்க கொண்டு போகிறாங்க இல்லையா,
ஒரு மயானத்தில் எரிச்சிட்டு அந்த தண்ணி கொண்டு போவாங்க. நம்ம பழங்காலத்தில் வந்து ஒரு இதை வந்து தோஷ நிவர்த்திக்காக தான் அதெல்லாம் பண்ணுனது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எரிச்ச இடத்துல கொண்டு போயிட்டு நவதானியங்களை போட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றுவாங்க. அந்த இடத்துல நவதானியங்கள் முளைச்சி வந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த இடம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட இடம், சுத்தமான இடம். அந்த இடத்துல என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு பாதிப்பை கொடுக்காது, தோஷ நிவர்த்திக்கான இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மண்ணை வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அவ்வளவு அற்புதமாக பாதுகாத்தாங்க. ஒவ்வொரு இடத்தையும் கூட சுத்தம் பண்ணணும், சுத்தி பண்ணணும், இந்த மண்ணுக்கு நல்லது செய்யணும், இந்த மண்ணில் வந்து எந்த தோஷம் ஏற்படக்கூடாதுன்னு தான் எல்லா முறையும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலம்ங்கிறோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எதையுமே நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய சந்ததிகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால ஒரு இடமோ வீடோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்க அப்படின்னா இந்த சல்லிய தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா 100% பலன் கிடைக்கும். அதை வந்து நேரடியாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் போறாருன்னா அவருக்கு அந்த இடத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் வேணும். ஒரு சில இடங்கள்ல போய் நம்ம நின்னோம்னாவே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேடான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனாதான் அந்த இடத்துல இது முடியும் முடியாதுங்கிற தீர்மானிக்க முடியும். இதுல வந்து நீங்க ஆன்லைன் அனுப்பிச்சு விட்றேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ ஆன்லைன்ல பார்த்து தரேன் அப்படின்றது எல்லாமே ஸ்கேம் தான். அதெல்லாம் முழுக்க ஏமாற்றுறது. நமக்கு பணம் வேணா வாங்கிட்டு சொல்லிடலாம், பட் அது முழுக்க நல்ல பலனை கொடுக்கறது இல்லை. இது நிறைய இடங்கள் நடந்திருக்கு. நிறைய பெரிய பெரிய கல்யாண மண்டபங்களாகட்டும், மால்களாகட்டும், நிறைய வாஸ்து நிபுணர்கிட்ட கொண்டு வந்து பிளானை வாங்கிட்டு போய் கட்டி இன்னைக்கு பாதியிலே நிற்கிது. இதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம். அதனால ஒரு வாஸ்து அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக வேலை செய்யும், அழகாக வேலை செய்யும், சந்ததிகளை வாழ வைக்கும் அப்படிங்கிறத திரும்பவும் பதிவிடுறோம். நிச்சயமா சார், இந்த ஒரு காணொலின்றது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.